திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது இந்த தமிழ் மொழி. திராவிட மொழி குடும்பத்திலேயே மூத்த மொழி என்னன்னா, அது நம்மளுடைய தமிழ் மொழி தான். தமிழ் மொழிய தழுவி தான் திராவிட மொழிகள்னு சொல்லக்கூடிய தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாள மொழிகள் உருவாகியிருக்கு. உலகத்திலேயே பழமையான மொழிகள்னு சொல்லக்கூடிய மொழிகள் மொத்தம் 6. அது என்னென்னன்னா, லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு, சீனம், சமஸ்கிருதம் மற்றும் தமிழ். இந்த 6 மொழிகள்ல லத்தீன், கிரேக்கம் மற்றும் எபிரியம் இன்னைக்கு கிடையாது. அதே மாதிரி சமஸ்கிருதமும் பேச்சு வழக்குல கிடையாது. மீதம் இருக்கக்கூடியது ஹீப்ரு, சீனம், தமிழ் மொழி. இந்த 3 மொழிகள் தான் இன்னைக்களவுக்கும் பேசுறதுக்கும், எழுதுறதுக்கும் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி இடமிருந்து வலமாக எழுதக்கூடிய மொழிகள்ல தமிழ் தான் மிகவும் பழமையான மொழி. தமிழ் மொழிய சான்றா வச்சு தான் இப்ப இருக்கக்கூடிய மற்ற மொழிகள் எல்லாமே இடமிருந்து வலமாக எழுதக்கூடிய பழக்கத்த அடிப்படையா வச்சு எழுதுறாங்க. அகழ்வாராய்ச்சியில 1,00,000 கல்வெட்டுகளுக்கு மேல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல 60,000 கல்வெட்டுகள் தமிழ் மொழிய அடிப்படையா வச்சு தான் இருக்கு. மற்ற மொழிகள் எல்லாமே